ஒருவருக்கு 5ஆம் வீட்டிலே சனீஸ்வரர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும், அவருக்கு ஒரு வீடு அமைந்தாலும், அந்த வீட்டினாலே ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு 48 வயசு வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இதே யோசிச்சு பாருங்களேன், 4ஆம் வீட்டிலே சனீஸ்வரர் இருக்கிறார். ஒரு பழைய வீடு இருக்கும் ஊருக்கு வெளியில. அதுக்கு அடுத்தது கட்டத்திலே குரு இருப்பார் 5ஆம் இடத்துல. அந்த வீட்டுனால இவர் சந்தோஷமா இருப்பார். மனசுக்குள்ள ஒரு ஆன்மீகமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனா ஏதோ ஒரு 4 சாமி படமான இருக்கும். இது போன்று. அப்பொழுது இந்த 4ஆம் வீடு ஒருவருக்கு ஐயா நாங்கள் ரொம்ப பெருசாக கேட்கல, ஏதோ எங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ அமைய வேண்டும், தேடிக்கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது, ஒரு குடியேறுவதற்கும் எங்களுக்கு ஒரு இல்லம் அமையுமா? பலரது கனவுதான், பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். இந்த பூமி தாய் மாத்ரே என்றால் அம்மாவை குறிக்கக்கூடியது. பூமி தாய் நமக்கு உணவளிக்கிறாள். அதே போல அடுத்ததா அன்னதாய நமக, அவள்தான் உணவளிக்கிறாள், அவள்தான் நம்மை வசிக்க விடுகிறாள். இந்த பூமியில இருக்கோம் பார்த்தீங்களா, வசதி அப்படின்றோம். பூமிக்கு வசு அப்படின்னு பேரு, மகாலட்சுமிக்கு வசுந்தரா அப்படின்னு பேரு, அதனாலதான் வசுதா அப்படின்னு. இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்ல இயலவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கள், பெருசாக தேவையில்லை, சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சிட்டியில் அதுதான் நடக்கும், பெருசாலாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மனசார வணங்கி வாங்க. ஒரு 5-6 மாதங்கள் பிறகு எங்கேனும் உங்களுக்கு நல்ல வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸும் தரேன். நீங்கள் நல்ல இந்த ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, பன்னீர் தண்ணீர், நல்ல ஒரு பிராண்டு தான் வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் தான். முகத்தை அந்த ரோஸ் வாட்டரில் கழுவி விட்டு வாஷ் செய்து விட்டு இதே மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி பாருங்களேன். இந்த மகாலட்சுமி மந்திரம் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ரியல் ஒன் ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். பலருக்கும் சொந்த வீடு வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ளது. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறமா ஒரு சொந்த வீடு கிடைக்கணும். சிலருக்கோ வாடகை வீட்டில் கூட ஒரு நிம்மதியே இருக்காது. அனுதினமும் ஏதோ ஒரு வாடகை வீடு கூட மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நிலையாக ஒரு வீடு கிடைக்காதா என்று சொல்லக்கூடிய கவலையிலே பலரும் இருக்கிறார்கள். ஒரு ஜாதகத்தில் நல்ல வீடு அமையுமா, அந்த வீடு எங்கே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் 4ஆம் இடத்தை பொறுத்தது தான். இந்த 4ஆம் இடம் என்பதற்கு சுகஸ்தானம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அன்னையை குறிக்கக்கூடியது, வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது, சொந்த வீடு, வசதி வாய்ப்புகள், ஒரு அடிப்படை வசதிகள் என்பதையெல்லாம் 4ஆம் வீட்டை வைத்துத்தான் சொல்கின்றோம். ஒருவருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, மேஷ லக்னம், 4ஆம் வீட்டிற்குரியவன் 2ல் உச்சமாக இருக்கான். சொந்தமாக வீடு இருக்குது, அரண்மனை போல வீடு இருக்குது. ஆனால் அந்த வீட்டிலே அவரால் குடியேற முடியவதில்லை, அல்லது அந்த வீட்டிலே ஏதோ ஒரு நிம்மதியின்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. 4ஆம் வீடு என்னத்தை தரும் அப்படின்றத நம்ம 5ஆம் வீட்டை வச்சு தான் பார்க்கணும். 4ஆம் வீடு என்பது நமக்கு என்ன பலனை தரும்னு. உதாரணமாக ஒருவருக்கு 5ஆம் வீட்டிலே சனீஸ்வரர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும், அவருக்கு ஒரு வீடு அமைந்தாலும், அந்த வீட்டினாலே ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு 48 வயசு வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இதே யோசிச்சு பாருங்களேன், 4ஆம் வீட்டிலே சனீஸ்வரர் இருக்கிறார். ஒரு பழைய வீடு இருக்கும் ஊருக்கு வெளியில. அதுக்கு அடுத்தது கட்டத்திலே குரு இருப்பார் 5ஆம் இடத்துல. அந்த வீட்டுனால இவர் சந்தோஷமா இருப்பார். மனசுக்குள்ள ஒரு ஆன்மீகமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனால் ஏதோ ஒரு 4 சாமி படமான இருக்கும். இது போன்று. அப்பொழுது இந்த 4ஆம் வீடு ஒருவருக்கு நன்றாக அமைய வேண்டும். அதே போல ஜாதகத்திலே ரிஷபம் என்று சொல்லக்கூடிய மனை வீடுகள் குறிக்கக்கூடிய அந்த ராசியும், கன்னி என்று சொல்லக்கூடிய விவசாய நிலத்தை குறிக்கக்கூடிய ராசியும், அதே போல் மகரம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பிளாட், தொழில் சாலைக்காக வச்சிருக்கிற நிலம் என்பதும் நல்ல முறையிலே இருந்து, அந்த வீட்டிற்குரிய ராசியாதிபதியும் சுக்கிரன் எல்லாத்துக்குமே முக்கியம், அதுவும் நல்ல வசதி முறையிலே இருந்து, ஒருவேளை 4ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடியவரை குரு ஏதோ ஒரு வகையிலே பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதிகள் எல்லாம் வந்துவிடுகிறது. எனினும் அந்த பொருளாதார வசதிகள் வந்துவிட்டாலும் ஒருவர் வீடை கட்டுவாரா, வீட்டை அனுபவிப்பாரா என்பதையெல்லாம் ராசி கட்டத்தை நாம் வர்க்க சக்கிரம் என்று பிரித்து சதுர்த்தாம்சம்னு ஒன்று இருக்குது, D4. எப்படி நவாம்சம் திருமணத்துக்கு பார்க்குறோமோ
அதுபோல் சதுர்த்தாம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த சதுர்த்தாம்சத்திலே லக்னாதிபதி எவ்வாறு இருக்கிறார், சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறார், செவ்வாய் எவ்வாறு இருக்கிறார். என்ன சொன்னால் செவ்வாய் என்பது நிலத்துக்கான காரகத்துவம். இதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒருவருக்கு வீடு அமையுமா, அவ்வாறு வீடு அமைந்தால் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி நிலவுமா என்றெல்லாம் சொல்ல முடியும். இத்தனையும் இருக்கிறது. ஐயா, நாங்கள் ரொம்ப பெருசாக கேட்கல, ஏதோ எங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ அமைய வேண்டும், தேடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது, ஒரு குடியேறுவதற்கும் எங்களுக்கு ஒரு இல்லம் அமையுமா. பலரது கனவு தான். ஏன்னா நிலத்தில் முதலீடு செய்தால் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு செய்தால் அது வீணாவது கிடையாது. ஆனால் அந்த முதலீடு வெறும் நிலமாகவே இருந்து விடாமல் நாங்கள் சொந்த வீட்டிலே வாழ்ந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும், அல்லது அது கிடைக்க ஒரு வழிபாட்டு முறையை சொல்லுங்கள் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். ஒரு பழங்காலத்தில் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு அம்மிக்கல் ஆட்டாங்கல்னு ஒன்று இருக்கும். இந்த அம்மிக்கல் ஆட்டாங்கல் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொருள் போல தெரியும். எனினும் அது மகாலட்சுமி, அதாவது கிரகலட்சுமி வசிக்கக்கூடிய இடம் என்பதை நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு கூட திருமணத்திலே ஒரு வழக்கம் உண்டு. பெண்கள் அம்மியை மிதித்து அருந்ததியை பார்த்துவிட்டு பின்பு சென்றால் அந்த இல்லம் தழைக்கும், செழிக்கும், அங்கே செல்வம் பெருகும் என்றெல்லாம் ஒரு கருத்துண்டு. எத்தனையோ முயற்சி செய்து எங்களுக்கு சொந்த வீடு அமையவில்லையே என்று நினைப்பவர்கள் ஒரு சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கல் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருந்தால் ஒரு அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் வைக்க இடம் இருப்பது சிரமம்தான். நான் சொல்லுவது ஒரு பெரிய சைஸில் வாங்கணும்னு இல்லை. இப்போல்லாம் சின்னதாக விற்கிறாங்க. ரொம்ப ஒரு அதை எதுக்கு பயன்படுத்த முடியலைனாலும் அந்த பழங்கால நினைவுகள் இருக்க வேண்டும். தமிழர் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதனால் ஒரு சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கல் போல் ஒன்று வாங்கி அந்த அம்மிக்கல்லுக்கும் ஆட்டுக்கல்லுக்கும் வெள்ளிக்கிழமைகளில், மற்ற நாளில் நம்மளால் முடியலைனாலும் கூட பரவாயில்ல, வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறு சந்தனமும் குங்குமமும் வைத்து மகாலட்சுமியை அவ்வப்போது நினைத்து ஓம் 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 என்று 3 முறை சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ அன்னதாய நமஹ, ஓம் ஸ்ரீ வசுதாய நமஹ. வெள்ளிக்கிழமைகள்ங்க. ஓம் ஓம் ஓம். ஆரம்பிக்கும் போது 3 தடவை ஓம் சொல்லணும், முடிக்கும் பொழுது 3 தடவை ஓம் சொல்லணும், நடுவில் 3 தடவை ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ அன்னதாய நமக, ஓம் ஸ்ரீ வசுதாய நமகான்னு சொல்லணும். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த பூமி தாய், மாத்ரே என்றால் அம்மாவை குறிக்கக்கூடியது. பூமி தாய் நமக்கு உணவளிக்கிறாள். அதே போல் அடுத்ததாக அன்னதாய நமக, அவள்தான் உணவளிக்கிறாள், அவள்தான் நம்மை வசிக்க விடுகிறாள். இந்த பூமியில் இருக்கோம் பார்த்தீங்களா, வசதி அப்படின்றோம். பூமிக்கு வசு அப்படின்னு பேர், மகாலட்சுமிக்கு வசுந்தரா அப்படின்னு பேர். அதனால தான் வசுதா அப்படின்னு. இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்ல இயலவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கல், பெருசாக தேவையில்லை, சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சிட்டியில் அதுதான் நடக்கும், பெருசாலாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மனசார வணங்கி வாங்க. ஒரு 5-6 மாதங்கள் பிறகு எங்கேனும் உங்களுக்கு வீடு வசதி அமைவதற்கான சூழல் ஏற்படுவதை அனுபவத்திலே உணரலாம். இதில் இன்னொன்றுமே இருக்குங்க. உங்களுக்கு நல்ல வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸும் தரேன். நீங்கள் நல்ல இந்த ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, பன்னீர் தண்ணீர், நல்ல ஒரு பிராண்டு தான் வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் தான். முகத்தை அந்த ரோஸ் வாட்டரில் கழுவி விட்டு வாஷ் செய்து விட்டு இதே மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி பாருங்களேன். இந்த மகாலட்சுமி மந்திரம் இன்னும் வேகமாக பயன் தர துவங்கும். மகாலட்சுமி மந்திரம் எப்பொழுதுமே நலனை தரும். ஆனால் சற்று ரோஸ் வாட்டர், ஒரு பன்னீர் தண்ணி இது பண்ணி அப்படியே ஃபேஸ் கட்டை வாஷ் பண்ணிட்டு சொல்லி பாருங்களேன். வெகு வேகமாக, சுத்தமான ரோஸ் வாட்டராக இருக்கணும், அதை இது பண்ணிட்டு பாருங்களேன், வெகு வேகமாக அந்த மந்திரம் பலன் தருவதை அனுபவத்திலே உணரலாம். உணர்றது மட்டும் இல்லைங்க,
சொந்தமாக வீடு எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த உங்களுக்கு ஒரு செல்வம் வருவதற்கு காரணியாக இருந்தது இல்லையா, அந்த சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கல், அதையும் அந்த வில்லத்துக்கு எடுத்து சென்று விடுங்கள். எப்பொழுதும் அந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் வணங்கி வாருங்கள். செல்வம் பெருகுவதை அனுபவத்திலே உணரலாம். அன்னை பவானியின் அருள் அனைவருக்கும் பெருகட்டும். சிவசிவ.